ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் இதை புதிதாய் பார்க்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் தினத்தின் அன்றில் உங்களுக்கு நான் என் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் என்ற ஒரு பெரிய பண்டிகை இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுகிறாங்க கிறிஸ்து பிறந்த இந்த நாள் அது அவருடைய பிறப்பின் ஒரு மகிமையான நாள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எனக்கு ஒன்று வேதத்தில் தெரிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் இந்த உலகத்தில் வந்தார், அவர் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு குழந்தை வடிவத்தில் பிறந்தார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். ஆனால் அவர் பிறந்தார் என்பது இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அது வெறும் நிகழ்ச்சி அல்ல, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுற ஒரு நிகழ்ச்சி. இந்த இயேசு இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார் என்பது நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு அடையாளமாகவே இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் அவர் வாழ்ந்தது, அவர் நடந்தது, அவர் போனது எல்லாமே எருசலேமில் இருக்கிறது. ஆனால் இயேசு பிறப்பதுக்கு முன்னாடி ஒரு 800 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்ன தெரியுமா? ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக. 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு குமாரனாகிய கிறிஸ்து பிறப்பார் என்பதை குறித்து அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மீகாம் எழுதின புஸ்தகத்தில், தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் பெத்லெகேம் என்ற ஊரில் பிறப்பார். அவர் எங்கே பிறப்பார், யார் மூலமா பிறப்பார், எல்லாமே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறினது. அவர் அதன்படியே ஒரு கன்னி உடைய இதில், அதாவது புருஷனை அறியாமல் ஒரு கர்ப்பத்தை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அதன் மூலமாக தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வருகிறார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அதே போல் மீகா எழுதின அந்த தீர்க்கதரிசி சொன்னபடி அவர் பெத்லெகேம் ஊரில் அவர் பிறந்தார். அப்போ அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே தான் இருக்கிறது. இந்த கிறிஸ்து பிறப்பார் என்று அதாவது ஏசாயா சொன்னார் அல்லவா, அது நடந்தது. அதே மாதிரி மீகா சொன்னார் அல்லவா, அதன்படி நடந்தது அல்லவா. ஆனால் இயேசு பிறந்த உடனே சிமியோன் என்ற ஒரு தேவ மனிதன், தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன், கர்த்தரை வருகைக்காக காத்திருந்த ஒரு மனிதர், அவர் பரிசுத்தாவியானவர் அவர் மேலே இருந்தாரா. அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்ற வரைக்கும் அவர் காத்து கொண்டிருந்தார். அந்த மனிதனுக்கிட்ட பரிசுத்தாவியானவர் சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கி நான் உங்களோடு பேச இருக்கிறேன். ஒரு 5 நிமிடம் நம்ம அதை தியானித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு பைபிள் இருந்தால் லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனம் நான் படிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இஸ்ரவேலில் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இஸ்ரவேல் மக்கள் வேதனையோடு துன்பத்தோடு கடினமான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு ஆறுதலற்ற சூழ்நிலை இருந்தாங்க. அவங்க எப்பொழுதுமே நல்லது செய்து கொண்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்ட எல்லாம் அவங்கள மனமுடிவாக்கி, அவங்கள வேதனைப்படுத்தி, துன்பப்படுத்தி, அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்ததுனால இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறவராக இந்த இயேசு இந்த உலகத்தில் வருவார், அதுக்காக அவர் காத்து கொண்டிருந்தாராம். அவர் ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், நல்ல ஒரு தேவன் பாருங்களேன். இன்றைக்கு உங்ககிட்ட பணம் இருக்குது, வசதி வாய்ப்புகள், வீடு இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் உங்கள் இருதயத்தில் ஒரு ஆறுதல் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க, ஆறுதலற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ஒரு நிம்மதி இல்லை உங்கள் வாழ்க்கையில். அதனால தான் இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை நல்லா வைக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அனுபவிக்கின்ற எல்லா கிருபைகளையும் ஆறுதல்களையும் அவர் தான் தருவார். நீங்கள் பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டி அதில் போய் படுக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஆறுதல் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் அற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்க. நீங்கள் நினைத்து கொள்கிறீங்க ஆறுதல் என்பது நமக்கு விரும்பினது கிடைக்கும் பொழுது ஆறுதல் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் விரும்பினபடி என் வாழ்க்கை அமைந்திருந்தால் நான் ஆறுதல் என்று சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் கேட்டுங்க, நீங்கள் விரும்பினபடி எதை விரும்பி எதை பெற்றுக்கொண்டாலும் அது உங்களை ஆறுதல் படுத்தாது.
இருதயத்தை ஆறுதல் படுத்த இருதயத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அது ஆறுதல் படுத்த முடியும். இன்றைக்கி நீங்களும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்க. ஒரு வேளை நீங்கள் யாரையோ இழந்திருக்கிறீங்க, அவங்க இந்த வருடத்தில் மரித்து விட்டாங்க, அது உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டு ஒரு நிம்மதி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, வேதனையோடு இருக்கிறீங்க. நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் இழந்தது எல்லாம் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அதிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன், இஸ்ரவேலின் தேவன். அவர் ஆறுதல் படுத்துவார். அதைத்தான் இந்த இடத்துல சிமியோன் சொன்னார். அது மாத்திரம் அவர் சொல்லலை பாருங்கள். வெறும் இஸ்ரவேல் குடும்பங்களுக்கு மட்டும் இவர் ஆறுதல் படுத்துகிற தேவன் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆறுதல் வெறும் ஒரு இஸ்ரவேல் கூட்டத்துக்கு மாத்திரம் அல்ல. அதைத்தான் பாருங்களேன், நான் வாசிக்கிறேன். அதிலே அவர் சொல்லிட்டு வர்றார் பாருங்களேன். அதாவது 27வது, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக அவர் இருப்பார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மகிமையாக இருப்பார். அப்போ ஆண்டவர் 2 பேர் கூட்டத்தாருக்கு அவர் வந்திருக்கிறார். ஏதோ ஒரு ஆபிரகாம் சந்ததிக்கு மாத்திரம் வந்த தேவன் அல்ல. அவங்களுக்கு மட்டும் ஆசீர்வதிக்கணும், அவங்கள மட்டும் ஆறுதல் படுத்தணும், அப்படியாக இயேசு வரலை. இயேசு வந்ததுக்கு வெறும் ஆபிரகாம் சந்ததிக்கு மாத்திரம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள், இயேசுவை அறிந்து அதை அறியாமல் விட்ட பிள்ளைகள், இருள்களோடு ஐக்கியம் உள்ள ஒரு ஜனங்கள், இருளின் வல்லமையில் கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிற ஒரு ஒளியாக இயேசு வந்தார். அதைத்தான் யோவான் அதை சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். அவர் உலகத்தில் அவர் பிரகாசிக்க ஆரம்பித்தார். அவர் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் சொல்கிறாரு, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் மாத்திரம் அல்ல, உங்களுடைய ஆறுதலை கெடுக்கிற, ஆறுதல் வராதபடி போராடுகிற சில இருளின் வல்லமைகளை விடுவிக்கும்படியாகத்தான் அவர் பிறந்திருக்கிறார். அவர் வந்ததின் நோக்கம் இருளின் வல்லமை. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருளின் வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. அசுத்த ஆவிகள் போராடி இருக்கிறது. பொல்லாத மனிதர்கள் அழிக்கும்படி போராடுகிறாங்க. இதில் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகம் பிசாசினுடைய இருளின் வல்லமையில் கட்டப்பட்டிருக்கா. அந்த வல்லமை என்ன செய்து, அதுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருகிறதை பார்க்க பல பரிசுத்தவான்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், சிலர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் ஏதோ உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா, அந்த இருளின் வல்லமை அழிக்கும்படி, ஒரு இருளுக்குள்ளே இருக்கிறவங்களை விடுவிக்கும்படி இந்த இயேசு பிறந்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஒரு பிசாசின் கட்டுகளினால், வியாதியினால், இல்லை அல்லது மந்திர செய்வினை கட்டுனா நீங்கள் போராடப்பட்டு ஆறுதல் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஒரு பைத்தியக்கார மாதிரி என்ன செய்வது தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது. உங்களுக்காக வெளிச்சம் 2000 ஆண்டுகள் முன்னாடி பிறந்திருந்தார். அந்த இயேசு இன்றைக்கி உங்களை விடுதலை பண்ணுவார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, மதம் மாற்றிட்டாங்க. யாரங்க மதம் மாற்ற முடியும்? ஒருத்தரையும் மதம் மாற்ற முடியாது. மதம் மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்? ஞானம் இல்லாத மக்களாக நம்ம இருக்கிறாங்க இந்த உலகத்தில். எல்லாருக்கும் ஞானம் இருக்குது, எல்லாருக்கும் படிப்பறிவு இருக்கிறது. எதை படித்தா எது தெரியும்ன்ட்டு எல்லாருக்கும் தெரியும்ல. அதனால தான் இன்றைக்கி மக்கள் ஏங்குகிறாங்க. யார்கிட்ட நிம்மதி, யார்கிட்ட ஒரு விடுதலை? அதனால தான் இயேசுவை தேடும் பொழுது அவருடைய வல்லமை வெளிப்பட்டு அந்த இருள் விலகிறது. 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தா.
அவள் சரீரத்தில் வேதனையோடு நிம்மதி இல்லாமல் அவளுடைய சொத்து எல்லா ஆசீர்வாதங்கள் இழந்து போனாள். அவளுக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை, சரீரத்தில் ஆறுதல் இல்லை. வேதனையோடு இருந்த அந்த மகளுக்கு இயேசு ஆறுதல் படுத்தினார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்தணும் விரும்புகிறார். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு செய்வார். வெறும் இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லை, கானானே ஒரு ஸ்திரீ, அவள் வேற மதத்தை சார்ந்தவ, அவள் தேடி வருகிற பிசாசின் தொல்லைனால் என் மகள் கஷ்டப்படுகிறா. உடனே இயேசு என்ன செய்கிறார்? அவள் நீ விசுவாசித்தபடி அவனுக்கு ஆக கடவுது. அந்த இருள் விலகுகிறது, வெளிச்சம் வருகிறது. அந்த இருள் போகும்போது பிசாசு அந்த மகளை விட்டு விலகி போய்விட்டது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிசாசு தொல்லையோடு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, நிம்மதியாக தூங்க முடியல, ஏதோ ஒன்று அழுத்துகிறது, ஏதோ ஒன்று பயமுறுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு இயேசு அந்த இருளின் வல்லமிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். அதுக்காக தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு கோடி கணக்கான ஜனங்கள் இயேசுவை தேடி போகிறாங்க. ஏன்? எங்களுக்கு ஒரு ஆறுதல் வேணும், எங்களுக்கு ஒரு நிம்மதி வேணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற இருள்களை அப்புறப்படுத்துவார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற போராட்டங்களை அப்புறப்படுத்துவார். இந்த நாளில் இயேசு செய்வார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு பாருங்களேன், அழகாக எழுதியிருக்கு அந்த இடத்துல. நான் படிக்கிறேன் பாருங்களேன். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். மகிமைனா என்ன? இழந்து போனது. சர்பத்தினால் பரிசுத்த வல்லமை, அப்போ சர்பத்தினால் ஆசீர்வாதமான வாழ்க்கை, சர்பத்தினால் நல்ல சுகமான வாழ்க்கையை அளித்த அந்த சர்பத்தின் வல்லமையை கர்த்தர் அந்த சிலுவையில் நசுக்கி போட்டு என் ஜனங்கள் மகிமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு பிசாசு தொல்லை, சர்பத்தின் தொல்லை, மந்திர தொல்லை அப்படி நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? முதல் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். என் இயேசு அதன் தலையை நசுக்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி மகிமை வெளிப்படும். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். நீங்கள் தேவ பிரசன்னத்தோடு ஜெபத்தோடு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் யாரும் ஜெபிக்கலை, பைபிள் படிக்கலை, ஒன்றுமே இல்லைன்னு இருக்கீங்களா? இது நீங்கள் பண்ணுற தப்பான கணக்கு. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், என் பிள்ளைங்க தேவ ஆவியில் நிரப்பப்படுவார்கள், தேவனோடு இருப்பார்கள், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் மேலே ஓங்கி கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஏன் இதை நான் சொல்கிறேன்? இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை, பரிசுத்த ஆவியினால் சிமியோன் சொன்ன வார்த்தை. அப்போ நல்ல கவனிங்க, ஏசாயால் சொன்னது நடந்தது, மீகா தீர்க்கதரிசி சொன்னது நடந்தது, சிமியோனால் சொன்னது நடந்து கொண்டு வருது. உங்களுக்கும் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வான்ட்டு? என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? கண்களை மூடலாம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளே இந்த மக்களை கொண்டு வருகிறேன்ப்பா. எல்லா ஜனங்கள ராஜா, ஆண்டவரே, இந்த வீடியோ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அப்பா ஒரு விடுதலையாக இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படி நான் சொல்லுகிறேன். நீர் பிறந்த இந்த தினத்தை உலகம் முழுவதும் அப்பா மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தாவே, நீர் வந்த நோக்கங்கள் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஆறுதல், இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மகிமை வெளிப்படும்படி நான் செபிக்கிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவில நிரம்பிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆறுதலையும் மகிமையும் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படும்படி செபிக்கிறப்பா. ஆறுதலின் கட்டுகள் அப்பா அறுக்கப்பட்டு போகட்டும்ப்பா. ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். ஆறுதல் அடையாதபடி கட்டிருக்கிற இருளின் வல்லமைகள், சர்பத்தின் வல்லமைகள், மந்திரத்தின் வல்லமைகளை நான் உடைப்பேன். அந்த வல்லமை இயேசு நாமத்தில், அந்த இருளின் ஆதிக்கங்கள் இயேசு நாமத்தில் விலகி போகட்டும் என்று இயேசு ரத்தத்தில் நான் சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா, ஒரு அதிசயம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் நிம்மதியாய் வாழட்டாண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு சோதரம் சோதரிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வல்லமுங்களை தொட்டு இருக்கிறது. அந்த வசனத்தை தினமும் படிங்க. உங்களுக்கு ஒரு மிகவும் ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துவார், அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கக்கன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.